எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஆனந்தி, என்னுடைய பேர் வந்து ஆனந்தி, லக்ஷன் ஆனந்தி. ஆல்ரெடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க என்ன தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு என்னோடய பேர் நான் சொல்லிக்கிறேன். என் பேர் வந்து ஆனந்தி. இப்போ நான் இன்றைக்கி வந்து எதை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன் அப்படின்னா, இந்த வாடகை வீடை பற்றி பேசலான்னு இருக்கேன். எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து வாடகை வந்து நம்ம ரேஞ்சு வந்து ஒரு 10,000 சேல்ரி, 12,000 சேல்ரி அப்படி இருக்கும் போதே நம்ம பாதி அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து வாடகை கொடுக்குறதா இருக்கும். மிடில் கிளாஸ் நம்மளை மாதிரி ஆளுங்களாம். நம்மளாம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, அதை விட கீழே தான் நம்ம இருக்கோம். என்ன அப்படி இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து லெட்டின் பாத்ரூம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக அப்படியே ஈஸியாக சொல்கிறாங்க, ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், சின்ன ரூம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா 13, 14, 15 தான். 7,000 8,000 வீடு போய் கேட்டால் சிரிக்கிறாங்கங்க. 7,000 8,000 7,000 8,000 பணமா இல்லையாங்க. நம்மளுக்கு சேல்ரி வந்து ஏறவே இல்லைங்க. சேல்ரிலாம் வந்து யாருக்குமே ஏறல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைலரு, நான் ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன். நான் வந்து வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க சொல்கிறேன், ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாக்குள்ளே தான் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம சிட்டிலலாம் வந்துட்டு 400 ரூபா 450 ரூபாய்க்கு கீழே யாருமே வந்து ப்ளவுஸ் தைக்கிறதில்ல. நான் வந்து லைனிங் போட்டே நான் வந்து 300 ரூபாய்க்கு தைச்சி கொடுத்துட்ருக்கேன் இப்போ வரலும். எப்படி ப்ளவுஸை சாரீ போராடிச்சு நான் 300க்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அந்த 300க்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்பயாவது ஒரு 20 ருபீஸ் ஒன்லி 20 ருபீஸ் நம்ம ஏற்றுறோம்னால, ஏன் நீங்கள் வந்து 300 ரூபா தானே வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன 350 ரூபா வாங்குறீங்க, 320 ரூபா கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே கேள்வியை நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்க முடியுதா, இல்லை சொல்ல தான் முடியுங்களா சொல்லுங்கள். அநியாயத்துக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து 6,000 ரூபாயிலேருந்து அது அப்படி டபுளாக ஆகி 12,000 ரூபா வாடகை கொடுக்க முடியும். எப்படி பார்த்தாலுமே ஒரு பொருளுக்கும் அவ்வளோ ரேட் ஏறி போச்சு. எண்ணெயிலேருந்து, பருப்புலேருந்து, அரிசிலேருந்து எல்லாமே ரேட் ஏறிச்சுன்னா சேலரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற மாட்டேங்குது. சேலரியும் சரி, நம்ம வாங்குகிற ப்ளவுஸ் கூலியாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம ஏற்றினா மட்டும் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே விலை ஏறி போச்சுங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க வாழ்கிறது நம்ம ஃபஸ்ட்டு? அநியாயத்துக்கு இருக்குங்க. நான் போயிட்டு வீடு கிடைக்கல எனக்கு. நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து லைவில் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எலி ரொம்ப தொல்லை கொடுக்குது. ஒரு சுத்தமே இல்லை, என்னன்னு தெரியலங்க. இது வந்து இந்த ட்ரைனேஜ் இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஒரு பேக் ஸ்மெல்லு. என்ன தான் நீங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுருந்தாலுமே பேக் ஸ்மெல்லு அடிச்சுட்டே இருக்குது. அப்புறம் வந்து மெட்ராஸ்லலாம் ட்ரைனேஜ் இருக்கும்ல பக்கத்துலேயே. இங்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து வாசலாண்டே வச்சுருக்காங்க. அவங்களுடைய பைப் லைன் வந்து அங்கங்கே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் வந்து எலி, நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால எலி வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுது. உள்ளே வந்து பூந்துது. அது வந்து ஆகி போய் வைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, அதுக்காக சரி வீடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடு மாற்றலான்னு சொல்லிட்டு வீடு பார்க்க போனேன். நானும் என் பொண்ணு போயிட்டு வீடு கேட்குறோம். போனால் எவ்வளோ பார்க்குறீங்க? இப்போ நம்ம வந்து ஒரு 7,000 ரூபாயில் இருக்கோன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன சொல்லணும், ஒரு 8,000 அவ்வளோ சொல்லுவோம். கம்மியாக சொன்னால் தான் இப்போ தான் இது பண்ணேன். ஒரு 8,000 7,000 பார்க்குறோங்க அப்படின்னா அது 8,000 அப்படின்றாங்க. என்னப்பா 8,000லாம் காசு இல்லைங்க. ஏம்மா 8,000 ரூபா, இதில் 7,000 ரூபாய்க்கெலாம் இப்போலாம் வீடே கிடையாதுமா. ஒன்லி 15, 13 இவ்வளோ தான். அப்போல்லாம் நம்மளாம் எங்கெங்கே போகிறது, நம்ம சேலரியே அவ்வளோதானேங்க. இப்போ என்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட்டெல்லாம் நாங்கள் என்னங்க பண்ணுறது? எங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நாட்டில். அப்போ நாங்களாம் என்னங்க பண்ணுறது? ஒரு ஆள் சம்பாரித்து வாடகை கொடுத்துட்டு உக்காந்துருந்தா இப்போ பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது?
பசங்க எப்படி சாப்பிட்றது, அவங்க ஒரு நல்ல நாளில் எப்படி அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறது, ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எப்படிங்க பண்ணுறது? வாடகை மட்டும் 15,000த்துக்கு கொடுத்துங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஒருத்தர் தான் அப்படி சொல்கிறாங்க பார்த்தா, மறுபடியும் அந்த தெருவில் இன்னொரு இடத்துல கேட்குறேன், அவனும் அதே மாதிரி நான் சொல்கிறேன் எவ்வளோவில் பார்க்குறாங்க, நான் எவ்வளோவில் பார்க்குறீங்கன்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து 8 என்ன பண்ணுறது, மறுபடியும் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க, 8 9 அப்படின்னா 8 9 அவரும் சிரிக்கிறார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவரும் சிரிக்கிறார். 8 9க்கெல்லாம் இங்கெல்லாம் இந்த தெருவிலே வீடு இல்லைம்மா, இப்போல்லாம் 15 தான்மா, 15 13 அந்த மாதிரி தான்மா, அந்த ரேஞ்சுக்கு தான்மா. அது கூட ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுக்கு. எப்படிங்க என்னதான் இந்த நகை விலையாருனா கூட அதுக்குன்னு கணக்கு போடுவாங்க போல் இவங்கெல்லாம். அப்போ நம்ம வந்துட்டு இவங்க வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு நகை வாங்குறாங்க, இப்போ 15,000 தான் வாங்குகிறோம். நம்ம இதில் இவங்கக்கிட்ட ஒரு வருஷம் வாங்கினா தான் நம்ம ஒரு சவரனே வாங்க முடியும் அப்படின்னு கணக்கு போடுவாங்களா? எப்படிங்க இது, எப்படிங்க வாழ்கிறது மற்றவங்கெல்லாம் சொல்லுங்கள். இருக்கப்பட்டவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, 15,000 இல்லை 20,000 கூட இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க. இல்லாதப்பட்டவங்க என்னங்க பண்ணுவாங்க? ஏதோ ஒரு 1000 500 ஏற்றலாம், ஓகே. ஒரு அடியாக அதாவது எப்படி தெரியுமா இருக்குது, நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4 5ல் இருப்போம். அப்போ நம்ம நினைப்போம், ஓ நம்மளால் ஒரு 6,000 ரூபாய் கொடுக்குற ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். நம்ம 6,000 தொடும் போது அங்கே பார்த்தீங்கன்னா 8,000 9,000 ஆகிடுது. சரி நம்மளால் 9,000 கொடுக்குற ரேஞ்சுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்தை போய் பார்த்தா 15 பேர். அப்போது கடைசி எல்லாம் நம்ம தொடவே முடியாது போல், நம்ம தொட போகும்போதெல்லாம் மேலே மேலே போயிட்டே இருக்கும் போலங்க. உண்மையே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க லைஃப்பை ரன் பண்ணுறது. அதனால தான் வந்து உக்காந்துட்டு இந்த பொம்பளைங்கெல்லாம் வந்து எங்களை மாதிரி எல்லாரும் இந்த வீடியோ போடுறது இது பண்ணுறது. என்ன பண்ணுறது, இது மாதிரி தான் சம்பாதிக்கணும் போல், வேறு வழி. நான் இது தப்பாக சொல்லலை, சொல்கிறேன். நாடு இந்த மாதிரி விலைவாசி ஏறின்னு போனால் அப்புறம் டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க, நான் என்ன பண்ணுறது? நான் அது இப்போ கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.